ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது நம்ம ஜியோ பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது ஜியோ அவங்களுடைய டிராஃபிக் பிளான் எல்லாத்தையுமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண விதத்தில் அதாவது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைம் மெம்பர் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்கும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ப்ரைம் மெம்பருக்கும் நான் ப்ரைம் மெம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ரைம் மெம்பர் ஆகிறது அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ப்ரைம் மெம்பர் எப்படி ஆகிறது நம்ம ஈஸி பண்ணணுமே, அது எப்படி நம்ம ஃபோன்லேயே சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றதும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஏற்றிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுக்குடனே பார்த்து அந்த வீடியோவும் நீங்களும் அந்த உடனுக்குடனே அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இப்படி வரும், இதான் நம்ம சேனலு. அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ப்ரைம் மெம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் மெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2018 வரைக்கும் இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் தராங்க. இது எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைம் மெம்பரில் இருந்தால் தான் மந்த்லி நம்ம 303 இந்த பிளான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைம் மெம்பர் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம ப்ரைம் மெம்பர் ஆகிட்டால் தான் இது பண்ண முடியும். அதாவது 303க்கு பண்ண முடியுமா? ஆமாம், நம்ம ப்ரைம் மெம்பரில் இருந்தால் மட்டும்தான் இந்த 303 ஆஃபர் நம்மளுக்கு அவைலபிள் தராங்க அவங்க சைட்லேருந்து. அதாவது நான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் ப்ரைம் மெம்பர் டிஃப்ரென்ஸ்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே வாய்ஸ் கால் எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு வேரி ஆகும். அதாவது நெட்டு நம்ம ஹெவி யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே ப்ரைம் மெம்பரில் வரது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம அதில் நிறையா நெட்டுக்கு ஆஃபர் பர் டேக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்க மாதிரியே கரண்ட்டில் யூஸ் பண்ணலாம். அப்படியே நான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் அவங்களுடைய பிளான்ஸ் இது தான். நீங்கள் அதை இப்போ பார்க்கலாம். இதுதான் நான் ப்ரைம் மெம்பர்ஸு. இதில் பிளான் பார்த்தீங்கன்னா 19, 129, 149, 299. இதில் எது பெஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 149க்கு நான் ஈஸி பண்ண சொல்லுவேன், நான் ப்ரைம் மெம்பராக இருந்தால். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அன்லிமிட்டெட் காலு வர்சஸ் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி. நம்மளுக்கு வேலிடிட்டி தான். நம்ம அந்த அளவுக்கு ரொம்பவும் அதிகமாக பேசிட மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சமே பேசினா கூட அன்லிமிட்டட் தராங்க. அதை நம்மள பார்க்க வேண்டிய விஷயம் வேலிடிட்டி தான். அது 28 days தராங்க. இதோட என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 300 MB தான் தராங்க நெட்டு. இந்த பிளான் நான் ப்ரைம் மெம்பருக்கு. அவங்க நான் ப்ரைம் மெம்பராக இருந்து நீங்கள் ஈஸி பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா 149 நான் என்னுடைய சஜஷன் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரைம் மெம்பர் ஆகணுமா ஆகக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட் நிறையாவே இருக்கும். ப்ரைம் மெம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆகிறதுல தப்பே இல்லை. அந்த விதத்தில் நம்ம ப்ரைம் மெம்பர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த 303 ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் உங்களுக்கு ப்ரைம் மெம்பர் ஆகணும் ஸ்டெப்புலாம் நான் இப்போ லைனாக சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வெப்சைட், அதாவது நீங்கள் க்ரோமில் போய்ட்டு ஜியோன்னு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் தான் வரும். இது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுலேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கெட் ஜியோ ப்ரைம் அதை கொடுத்து இந்த ஆப்ஷன் உள்ள நீங்கள் இன்டர்நெட், அதாவது நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் போய் பே பண்ணிக்கலாம். இதை விட எதுக்குங்க கஷ்டம்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபோனில் மை ஜியோ இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மை ஜியோவுக்குள்ளே போயிடலாம். மை ஜியோவில் நான் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் மெம்பரும் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நான் ஈஸியும் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். மேலே கெட் ஜியோ ப்ரைம்னு வரும். அப்படி இல்லைன்னா மை ஜியோக்குள்ளேயும் போய்க்கோங்க. இப்போ நான் மை ஜியோவை ஓப்பன் பண்ணிட்டேன். சைன் இன் வித் சிம் அது கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி ஈஸியும் பண்ணிட்டேன் என்னுடைய ஜியோ நம்பருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிளான் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைம் மெம்பர் ஆகிறதுக்கு இப்படி வரும், ஜியோ ப்ரைம் மெம்பர்னு, அதை 99. இதை நீங்கள்
கிளிக் பண்ணுங்கள். இது நான் மெம்பர் ஆகிட்டேன், அதனால் எனக்கு இப்படி தான் காட்டும். திஸ் ஜியோ நம்பர் இஸ் ஆல்ரெடி ஜியோ மெம்பர்ஷிப்பு, டு யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் ஃபார் த சம்மோன் எல்ஸ், அதாவது இன்னொரு நம்பருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் ஆல்ரெடி ஆனதால் சரி நான் ஓகே கொடுத்துட்டு நான் என்னுடைய இன்னொரு நம்பருக்கு நான் ஈஸி பண்ணுற மாரி, என்னுடைய ஃப்ரெண்டு நம்பருக்கு நான் ஈஸி பண்ணுற மாரி உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைம் மெம்பர் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அந்த பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் பண்ணதால் என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி விட்றேன். எப்படி அந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இது நான் ஆல்ரெடி ப்ரைம் மெம்பர் ஆகிட்டேன். இந்தமாரி கிஃப்ட் கார்டு கூட இப்போ நான் அனுப்புகிற மாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அனுப்பலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ ப்ரைம் வந்து நீங்கள் யோசிக்கலாம் ரூ. 303 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு. இது வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் கன்ஃபார்மாக போட்டுக்கலாம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவுட் கோயிங் கால் எல்லாமே நீங்கள் இந்த ஜியோ மூலியமாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம நெட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஜியோ நம்பருக்கு நீங்கள் ஈஸி பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் மூலயமா நீங்கள் எல்லாருமே ஹை ஸ்பீடில் இன்டர்நெட் ப்ளஸ் அன்லிமிட்டெட் கால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் மெம்பராக ஆகிட்டு நீங்கள் மந்த்லி பண்ணுறது நல்லது தான் நான் சொல்லுவேன். நம்ம தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது தான் அது இதாக வரும். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஜியோ பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு தான் நான் கம்பல்சரி சொல்லுவேன். இப்போ பேமெண்ட் ஆகுது 99 இப்படி வந்துடும். இதில் வந்து நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு ஏடிஎம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரெடிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு தான் வரும். டெபிட் கார்டு நான் கிளிக் பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் தான் வரும். அதாவது நான் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கேன், அதாவது ப்ரைம் மெம்பராக இருக்கேன். நான் வந்து அந்த 99 கொடுத்தோடனே இந்த பேஜ் தான் வரும். நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த 99 கொடுத்தோடனே இந்த பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கிஃப்ட் கார்டு கொடுக்குறதுனால அந்த 2 ஸ்டெப்பு, அதாவது கிஃப்ட் கார்டு அவங்க அந்த நம்பர் போட்டுட்டு நான் இந்த பேஜுக்குள்ளே வரேன். இப்போ வந்து இங்கே என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் வரும். உங்கள் ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் ஃப்ரண்ட்டு உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு, இங்கே இயரு, அது எல்லாமே கொடுத்துட்டு வெளியே வந்துடுச்சு. அதாவது எக்ஸ்பிரி டேட்டு, இயரு, சிவிசி இந்த நம்பர் இங்கே என்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டில் பேக்கில் ஒரு பிளாக் கலரில் டார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கடைசியாக ஒரு நம்பர் விசிபிளில் வச்சுருப்பாங்க. அதாவது பிளாக் கலரில் ஃபுல்லாக அடிச்சுட்டு பின்னாடி கடைசியாக ஒரு 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க, இந்த சிவிசியில். அப்புறம் அக்கௌண்ட், அதாவது அந்த ஏடிஎம் கார்டு ஹோல்டர் நேம் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணீங்க அந்த நம்பருக்கு உங்கள் அந்த பேங்க்கில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்மால் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனுக்கு வரும். அந்த ஓடிபி எடுத்து போட்டு உடனே நீங்கள் ஈஸி பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக ஜியோ ப்ரைமில் கன்ஃபார்மாக இணைஞ்சிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து காலத்தை தாழ்த்தாதீங்க. அதாவது March 31 வரைக்கும் தான் இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட ப்ரைம் மெம்பரில் ஆக முடியாது. அதுவே நீங்கள் ப்ரைம் மெம்பரில் ஆகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஆஃபர் வருது. அதாவது பர் டேக்கு 10 ரூபான்ற கணக்கு தான் அது நம்ம போட்டு பார்த்தா நம்ம ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கம்பல்சரி பண்ணலாம். இது என்னுடைய சஜஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் நீங்கள் ஜியோ இந்தமாரி ப்ரைம் மெம்பர் ஆகி ஈஸி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஈஸி பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் ட்ரெண்டிங் தமிழ். நான் உங்கள் ரகுபாலா. See you later. Bye bye.